அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான செட் கதையை பத்தி கேட்க போறோம். நீங்க இந்த கதையை முதல் முறையா கேட்கும் போது ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. இது ஒரு திருட குருவான கதை. முன்னொரு காலத்துல ஒரு திருடன் ரொம்பவும் சிறந்த திருடனா இருந்தான். அவன் நாடு முழுசுமே பிரபலமானவனா, எல்லாருக்கும் தெரிஞ்சவனா இருந்தான். அவன் திருட்டுல கை தேர்ந்தவனா இருந்தான். யாராலையும் அவனை பிடிக்கவே முடியல. அவன் கையும் களவுமா பிடிப்பட்டதே கிடையாது. அவன் தான் திருடனா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட, அரசரோட கஜானாவில இருந்து கூட அவன் திருடி இருக்கான். அவன் தன்னோட முத்திரைய பதிச்சுட்டு போறதுனால அவன் தான் வந்து போயிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மூலமா அது ஒரு கௌரவமான விஷயமா மாறிடுச்சு. அந்த கை தேர்ந்த கள்வன் மக்கள் கிட்ட திருடுறதுக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கறதே ஒரு மரியாதையா மாறிடுச்சு. அதனால அது ஒரு கௌரவம். மக்கள் நேத்து ராத்திரி அந்த கள்வன் எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தான் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அந்த திருடனுக்கு வயசாயிடுச்சு. அவரோட மகன் இளைஞனா இருந்தான். அவனோட தந்தை கிட்ட, உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா, திருடுற கலைய எனக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அதுக்கு தந்தை, சரி இன்னைக்கு இரவு என்னோட வா, ஏன்னா அது சொல்லி தரக்கூடிய விஷயம் கிடையாது. என்னோட ஆற்றலை நீ பார்க்கலாம். உனக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா அதை நீ புரிஞ்சுக்குவ. என்னால தர முடியாது, ஆனா உன்னால தெரிஞ்சுக்க முடியும். என்னோட இன்னைக்கு இரவு வா, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. முதல் தடவைங்கிறதுனால மகனுக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. அது இயல்பு தானே. சுவரை உடைச்சுக்கிட்டு மாளிகைக்குள்ள அந்த திருடன் போனாரு. அந்த வயசான காலத்துல கூட தந்தையோட கைகள் நடுங்கவே இல்ல, ஆடவே இல்ல. ஒரு டாக்டரோட கைகள் போல ஆடாம அசையாம உறுதியா நின்னுச்சு. அவனோட சொந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யறது போல பயமே இல்லாம சுவத்துல ஓட்டை போட்டான். சத்தம் கேட்டுடுமோ அப்படின்னு சந்தேகமே படாம அவரோட வேலையிலையும் திறமையிலையும் நம்பிக்கை வச்சு அங்க இங்க யாராவது வராங்களா அப்படின்னு திரும்பியே பார்க்கல. அது ஒரு குளிர்கால இரவா இருந்தாலும் கூட இளைஞனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. அவன் பயத்துல நடுங்கினான். ஆனா தந்தை அவரோட வேலைய சத்தம் இல்லாம செஞ்சாரு. கள்வர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. மகன் தொடர்ந்து நுழைஞ்சான். அவனோட கால்கள் நடுங்குச்சு. அவன் எந்த வினாடியும் விழுந்துடுவோம் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு சுய உணர்வே இல்ல. ஏன்னா பயம், பிடிபட்டு விட்டோனா என்ன செய்யறது அப்படின்னு அவன் பயந்து நடுங்கினான். தந்தை அந்த வீட்டுக்குள்ள ஏதோ அது அவரோட சொந்த வீடு போல நுழைஞ்சாரு. அவருக்கு அந்த வீட்டை பத்தியும் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் இருக்கிற இடம் எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த இருட்டுல கூட எந்த சாமான்கள்லயும் மோதிக்காமலும் கதவுல முட்டிக்காமலும் அவரு போனாரு. சத்தமே இல்லாம, எந்த சத்தமும் செய்யாம அந்த மாளிகையோட உள்ள அறைக்கு போனாரு. அவர் ஒரு அலமாரிய திறந்து மகன் கிட்ட உள்ள போய் ஏதாவது விலை மதிப்பான பொருட்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்க சொன்னாரு. மகன் உள்ள போனா. தந்தை கதவை மூடிட்டு வெளியே தாழ் போட்டுட்டு, திருட திருட ஓடி வாங்க அப்படின்னு கத்தியபடி சுவரில அவங்க உருவாக்கி இருந்த ஓட்டை வழியா அந்த திருடன் தப்பி போய் விட்டான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இது ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. மகனுக்கு என்ன இது அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ அவன் அந்த அலமாரிக்குள்ள நடுங்கி வேர்த்து கொட்டின மாதிரி இருந்தான். வீடு முழுசா இருக்கிற எல்லாருமே முழிச்சிட்டாங்க. திருடன் எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவா இது, இப்படி என்ன கொன்னுட்டாரே அப்படின்னு அவன் நினைச்சான். என்ன வகையான பாடம் இது? அவன் இது போன்ற ஒரு விஷயத்த கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. தந்தை பயங்கரமான ஒரு கனவை மகனுக்கு கொடுத்துட்டாரு. இவன் பிடிபடுறது உறுதியாயிடுச்சு. தந்தை வெளியே இருந்த கதவை தாளிட்டுட்டாரு. மகன் கதவை திறந்து கூட தப்பிச்சு போக முடியாது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மகன் வீட்டை அடைஞ்ச போது தந்தை குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. மகன் அவரோட போர்வைய விலக்கி, என்ன மடத்தனம் இது அப்படின்னு கேட்டான். தந்தை, நீ திரும்பி வந்துட்டியா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீயும் போய் தூங்கு. இப்போ உனக்கும் இந்த கலை தெரிஞ்சிருச்சு, நம்ம இத விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா மகன், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு சொன்னான். தந்தை, நீ சொல்ல விருப்பப்பட்டினா சொல்லு, மற்றபடி அது எனக்கு அவசியம் கிடையாது. நீ திரும்பி வந்ததே போதுமான அத்தாட்சி.
நாளையில இருந்து நீயே சொந்தமா போய் திருட ஆரம்பிக்கலாம். ஒரு திருடனுக்கு தேவைப்படுற புத்திசாலித்தனமும் சுதாரிப்பும் கவனமும் உன்கிட்ட இருக்குது. எனக்கு ஒண்ணு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா மகன் ரொம்பவும் ஆர்வமா இருந்தான். அவன் முழு விஷயத்தையும் விவரித்து சொல்லணும்னு விருப்பப்பட்டான். அவன் அவ்வளோ பெரிய வேலைய செஞ்சிருந்தான். அவன் கேளுங்களேன், இல்லனா என்னால தூங்கவே முடியாது, நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறேன், நீங்க கிட்டத்தட்ட என்ன கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னான். தந்தை, அது அப்படிப்பட்ட கடினமான காரியம்தான். ஆனாலும் ஒரு குருவானவர் இப்படித்தான் வேலை செய்வாங்க. என்ன நடந்துச்சுன்னு முழு கதையும் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உறுதியா என்னால சொல்ல முடியல. என்னோட மனசுல இருந்தா இல்லனா அது வேற எங்க இருந்தோ உதிச்சுச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். தந்தை சொன்னாரு, நீ ஒரு திருடனோ, தியானம் செய்யறவனோ, காதலனோ, விஞ்ஞானியோ, கவிஞனோ, ஓவியனோ அது முக்கியம் கிடையாது. வாழ்வு என்னவா இருந்தாலும் இதுதான் திறவுகோல். வாழ்க்கையோட தளம் எதுவா இருந்தாலும் நிகழ்றது என்னமோ ஒண்ணுதான். எதுவும் தலையில இருந்து நிகழ்றது கிடையாது. எல்லாமே நாபியில இருந்து தான் நிகழுது. அது உன்னுடைய உள்ளுணர்வு, இல்லனா மனம் இல்லாத நிலை, இல்லனா தியானம்னு கூட சொல்லிக்கலாம். இது எல்லாமே ஒரே விஷயத்தோட வேற வேற பெயர்கள், அவ்வளவுதான். அது உனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் உன்னோட முகத்துல பாக்குறேன். உன்னை சுத்தி சக்தி இயக்கத்தை பாக்குறேன். நீ ஒரு கை தேர்ந்த கல்வனாக போற. கை தேர்ந்த கல்வனா இருக்கிறது மூலமா நான் தியான நிலைய அடைய முடிஞ்சிச்சு. அதனால நல்ல நினைவுல வச்சுக்கோ, இதுதான் உனக்கும் தியானத்தை அடையிறதுக்கான வழி அப்படின்னு சொன்னாரு. மகன், நான் அந்த அலமாரிக்குள்ள நின்னுட்டு இருந்தேன். மக்கள் எழுந்து திருடனை தேடிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு வேலைக்காரி கையில விளக்கோட வந்தத சாவி துவாரத்தோட வழியா நான் பார்த்தேன். எங்க இருந்தோ உதிச்ச அந்த யோசனைப்படி பூனைய போல சத்தம் கொடுத்தேன் நானு. இதுக்கு முன்னாடி நான் அப்படி செஞ்சதே கிடையாது. வேலைக்காரி பூனை அலமாரிக்குள்ள மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அலமாரி கதவை திறந்தா. அவ கதவை திறந்த உடனேயே நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது நிகழ்ந்துச்சு. நான் மெழுகுவர்த்திய ஊதி அணைச்சிட்டு அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு ஓடுனேன். மக்கள் என்ன துரத்துனாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட முழிச்சுக்கிட்டாங்க. தப்பிச்சு ஓடி வந்த என்ன எல்லாருமே துரத்துனாங்க. அவங்க என்ன பிடிச்சிடக்கூடிய அளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. அந்த சமயத்துல நான் ஒரு கிணத்தை கடந்து ஓடுனேன். கிணத்தோட ஓரத்துல ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ அந்த பாறையை என்னால தூக்க முடியுமாங்கிறது கூட சந்தேகம்தான். ஆனா அத அப்போ நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கை எப்போ அபாயத்துல இருக்குதோ அப்ப நம்ம முழு சக்தியோட இருப்போம் அப்படின்னு தந்தை விளக்கினாரு. மகன் தொடர்ந்து சொன்னான், நான் அந்த பாறையை நகர்த்தி அதை தூக்குனேன். அதை என்னால நகர்த்த முடியுங்கிறதையே என்னால நம்ப முடியல. அதை எடுத்து கிணத்துல வீசிட்டு ஓடுனேன். பாறை கிணத்துல விழுந்த சத்தத்தினால என்ன பின்தொடர்ந்த மக்கள் என்ன பின்தொடர்றத நிறுத்திட்டாங்க. அவங்க அந்த கிணத்தை சூழ்ந்துகிட்டாங்க. நான் கிணத்துல குதிச்சுட்டேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்படித்தான் நான் தப்பி வந்தேன் அப்படின்னு சொன்னான். தந்தை சொன்னாரு, நீ இப்ப போய் தூங்கு. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே எதையும் என்ன நீ கேட்காத. உன்னோட இஷ்டப்படி செயல்படலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்மளோட வாழ்க்கையில பார்த்தோம்னா துரத்துற ஒரு தெருநாய்கிட்ட இருந்து ஓடி போகும்போதோ, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ, இல்லைன்னா தேர்வு எழுதுற அறைக்குள்ள நுழைறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியோ நம்மளோட முழு திறமைய ரொம்ப சுலபமா பயன்படுத்தி ரொம்ப வேகமா நம்மளால காரியங்களை செய்ய முடியும். இதே சக்திய நம்மளோட ஒவ்வொரு நாள் செய்யற வேலையிலையும் நம்மளால காட்ட முடியும். அதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், கவனம். இந்த கவனத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு தியானம் போன்ற பயிற்சிகள் நம்மளுக்கு உதவி செய்யும். தியானம் செய்யறதுக்காக காலையில நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கூட அந்த செயல்ல மட்டும் கவனத்தை வச்சு வேற எதை பத்தியும் நினைக்காம அந்த செயலை செய்யும் போதே அதுவும் ஒரு தியானமா மாறுது. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீபாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இது டீபாட் கதை.